வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து இந்த பட்டரை எப்படி வீட்டில் நல்லா புசு நல்லா சூப்பராக அப்படி பண்ணுறது. குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அந்த பட்டரை அப்படியே முழுசாக அப்படியே இருக்கும். எப்படி பண்ணுறது சொல்லி தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பன்னீர் 200 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 4, பெரிய சைஸ் தக்காளி 2, இஞ்சி 4 துண்டு, பூண்டு 5லேருந்து 6 பல்லு, பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, பட்டர் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வெங்காயம் தக்காளி நல்லா பாயில் பண்ணி அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம், அதாவது கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 4 வெங்காயம் சொல்லியிருக்கேன், 3 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணுற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணுங்க. அப்போ தான் கிரேவி இன்கேஸ் மீந்தால் நீங்கள் திருப்பி ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த கிரேவி நல்லா வெந்திருக்குல்ல, இதுக்கப்புறம் சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிரும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சுன்னா திருப்பி குக் பண்ணுற டைமு டியூரேஷன் அதிகமாகும், அதாவது குக் பண்ணுற டைமு ரொம்ப அதிகரிக்கும் சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 4 வெங்காயம் சொன்னோம் பார்த்தீங்களா, 3 வெங்காயம் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இருக்க வெங்காயம், அதாவது ரொம்ப சின்ன வெங்காயமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி இதில் போடுங்க. இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு நீங்கள் வதக்க வேண்டாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதுக்கு பிறகு சில்லி பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக அந்த ஆயிலே வதக்குங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணால் அந்த சில்லி பவுடர் வந்து தேஞ்சி போகிற வாசனை வந்துடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றுறோம். அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இந்த மசாலாவில் ஊற்றின பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றின பிறகு ஜஸ்ட் கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட். முந்திரி 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று பாயில் பண்ண முந்திரியை டேரெக்டாக அதில் போட்டு குக் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது சீக்கிரமாக அந்த கிரேவி ரெடி ஆகும். அப்படி இல்லைன்னா பச்சை முந்திரி டேரெக்டாக அரைச்சி இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட போடும்போது இன்னும் கொஞ்சம் குக் பண்ண டைமிங் அதிகமாகும். வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட்டும் போட்ட பிறகு திருப்பியும் குக் பண்ணுங்கள். குக் பண்ணால் ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பச்சை வாசனை போயிடுச்சா பாருங்கள். அதாவது அந்த முந்திரியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பட்டர் போடுறோம். அதுக்கு பிறகு கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை. இந்த வெந்தய இலை யூஸ் பண்ணும்போது லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கையில் க்ரஷ் பண்ணி போடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது பன்னீர் யூஸ் பண்ணுறேன். பன்னீர் நீங்கள் எப்போவுமே வீட்டில் கட் பண்ணி முடித்த பிறகு தண்ணியில் போட்டுருவீங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா, பன்னீர் டேரெக்டாக கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா புளிப்பு தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கட் பண்ண பன்னீரை தண்ணியில் போட்டு வைப்பாங்க. இப்போ இந்த பன்னீர், கஸ்தூரி மேத்தி, பட்டர், இந்த கிரேவி எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு கெட்டியான டெக்ஸ்டர் வந்திருக்கா. இந்த டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 95% அளவுக்கு கம்ப்ளீட் ஆன பிறகு மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறோம்.
மிளகுத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. திருப்பி ஒரு பச்சை மிளகாய் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா ரெடி. இதை தொடர்ந்து பட்டுரா, மைதா 1 கப்பு, ரவை 2 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட் சிறிதளவு, ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டரோ ரெடி பண்ண போகிறோம். ஏங்கிட்டனா மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நம்மக்கிட்ட இருக்க மைதா, சர்க்கரை, குக்கிங் சோடா, தயிர், உப்பு, ரவை இது எல்லாமே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இந்த இடத்துல தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த தயிர் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருந்தால் தான் இந்த சோலை பட்டரோக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதாவது பட்டரோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருப்போம். அதாவது இந்த தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் விட்ட பிறகு தான் பட்டரோ ரெடி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தயிரோட பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது என்னென்னா புளிப்புத்தன்மை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டேன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா திருப்பி ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்ட பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லூஸ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணுறங்க இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே ஒரு மூடிலாம் ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரவை, சர்க்கரை, உப்பு, மைதா, குக்கிங் சோடா இது எல்லாமே வந்து நல்லா சேர்ந்துருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்கும். ஊறின பிறகு அதாவது 10 நிமிஷம் ஊறின பிறகு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த இடத்துல மாவை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சைஸில் உருண்டை மாதிரி பிடிக்கிறோம். நம்ம வீட்டு கடாய் எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெருசாக பிடிச்சிக்கலாம். சின்னதாக இருந்தால் சின்னதாக பிடிச்சிக்கலாம். இதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் சொன்ன குவான்டிட்டிக்கு 6 நம்பர் பட்டர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்படி ரோல் பண்ணிட்டு சொல்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் எடுத்த பிறகு கட்டிங் போர்டில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடித்த பிறகு அந்த மாவை நல்லா 4 விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டில் எப்படி பூரிக்கு உருட்டுவீங்களோ அதே மாதிரி உருட்டணும். ஆனால் ரொம்ப மெலிசாக விட்டுக்கூடாது, அதே டைமில் திக்காக விடக்கூடாது. திக்காக இருந்தால் என்ன ஆகுதுன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீடியமான சைஸில் இந்த மாதிரி கரெக்டாக ரோல் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரோல் பண்ணியாச்சுல, இதுக்கப்புறம் எண்ணெய் கடையில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். கரெக்டான டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. கரெக்டான டெம்பரேச்சரில் போட்ட பிறகு மேல் பகுதியை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒன்றா அப்படியே உப்பி மேலே வரும். அதுக்கு பிறகு அப்படியே திருப்பி போட்டு 2 சைடில் குக் பண்ணி எடுத்தோன்னா ஒரு சூப்பரான பட்டர் ரெடி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி எப்படி பட்டரா பண்ணுறது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் பட்டரா. நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருமே விட மாட்டாங்க. ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுமா இந்த மாதிரி பட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம், வீட்லேயே பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன்.